4-5 பானிபூரி கடை இருந்தாலும் வருமானத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்ல. இங்க ஒருத்தர் பானிபூரி கடை வச்சு மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை நடத்துகிறது. பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளம் வெளியாக காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். இந்த தற்பொழுதைய நிலை தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் என்பது தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள சூழலில் இந்த சம்பவத்தை தானாக முன்வந்து தேசிய மகளிர் ஆணையம் விசாரிக்க தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் சற்று முன்னர் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் விஜய் கே ரகாத்கர் என்ற அந்த தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவி வெளியிட்டுள்ள அந்த பதிவில் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளது என்றும், இந்த கொடுமையான இந்த வன்கொடுமை செயலை கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உரிய நீதி கிடைப்பதற்கு தேசிய மகளிர் ஆணையம் துணை நிற்கும் என்றும், குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இலவசமாக மருத்துவ உதவியையும் அந்த பெண்ணை பாதுகாக்க கோரி உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் தமிழக டிஜிபிக்கு ஒரு உத்தரவை வெளியிட்டு இந்த பெண்ணின் அடையாளத்தை வெளியிட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை அளிக்கவும் தற்போது தமிழக டிஜிபிக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.